Viewers, today we have to see 152nd 152nd lesson sentence section போயிட்டோம். Very important sentences, adjective, adverb, other tense, passive voice. ஓகே, அது வந்து passive கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு லைனாக கொடுத்துன்னு வர போகிறாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பாசிவ் வாய்ஸை கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு போய் எஸ்விட்டி அப்படியே கொடுத்துருவேன். இது பாசிவ் வாய்ஸ் ஃபுல்லாக. இது அதர் டென்ஸ் மட்டும் பாசிவ் வாய்ஸ் பிவி. ஓகே, அங்கே பாருங்க. டாக்ஸ் ஆர் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இன் அவர் இந்தியா. நம்ம இந்தியாவில், அதாவது நமது இந்தியாவில் ஆண் நாய்கள். டாக்னா ஆண் நாய், பிட்னா பெண் நாய். அதுவும் கொடுத்துருக்கேன் அந்த லிஸ்ட்டு, பார்த்துக்குங்க. ஸோ டாக்ஸ் ஆர் டொமஸ்டிக் அனிமல்ஸ் இன் அவர் இந்தியா. நம்ம இந்தியாவில் ஆண் நாய்கள் வீட்டு விலங்குகள், அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளாகும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து அட்ஜெக்டிவ் வந்து இது டொமஸ்டிக் தான் அட்ஜெக்டிவ் டொமஸ்டிக்கு. என்ன டென்ஸு சொன்னால் விசி, வெர்பு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இல்லையா, வெர்பு கன்ஸ்ட்ரக்ஷன் விசி ப்ரெசண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா adverb. All of us will come to your house tomorrow happily. நாங்கள் அனைவரும் உன் வீட்டிற்கு நாளை மகிழ்ச்சியாய் வருவோம். இது வந்து ஹாப்பிலி வந்து அட்வர்பு. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இது வில் கம் என்பது, அதாவது ஆல் ஆஃப் அஸ் வில் கம் தான் சப்ஜெக்ட். ஆல் ஆஃப் அஸ் ஆனால் அது இருக்கு போட்டிருக்கு பாருங்க. ஆல் ஆஃப் அஸ்னா சப்ஜெக்ட். அதான் ஐ மாதிரி ஐ வில் கம் சொன்னால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஆல் ஆஃப் அஸ் போட்டு இங்கே போட்டிருக்கோம். வில் கம் தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அது போட்டாச்சு. அட்வர்ப் வந்து ஹாப்பிலி. ஸோ நாங்கள் அனைவரும் உன் வீட்டிற்கு நாளை மகிழ்ச்சியாய் வருவோம். மகிழ்ச்சியா என்பது அட்வர்ப். இது முடிஞ்சு போச்சு. அதர் டென்ஸில் வந்து பிவின்னு என்ன, பேசிவ் வாய்ஸ். பார்த்துங்க எப்படி இருக்கு பாருங்கள். இது என்ன பேசிவ் வாய்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ். இங்கேருந்து கொடுக்கலாம் லைனா. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஐ கம் ஐ கோ, அதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் பேசிவ் வாய்ஸ் வேறு. பார்த்துங்க. தே ஆர் செக்டு பை த மேனேஜரஸ். அப்படின்னா அவர்கள் பெண் மேனேஜரால் சோதனை செய்யப்படுகிறார்கள். தே ஆர் டெஸ்டட், தே ஆர் அரெஸ்டட். புரியுதா? ஐ ஆம் டேக்கன் டு மெட்ராஸ், நான் மெட்ராஸுக்கு அழைத்து செல்லப்படுகிறேன். பேசிவ் வாய்ஸில் சொல்கிறது நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக அது பார்க்கணும். அது ஸோ எது போகிறோன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் போகணும், நாட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வந்து பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்குது இன்னும் என்பது தான் அது அப்படி தான் வரும். அந்த பாக்ஸில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படியே வரும். ஆனால் பேசிவ் வரும். ஓகே. தே ஆர் செக்டு பை தி மேனேஜரஸ். அவர்கள் பெண் மேலாளரால் மேனேஜரால் சோதனை செய்யப்படுகிறார்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பேசிவ் வாய்ஸ் சூப்பராக இருக்குது. அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுக்குறேன், அது மாதிரி பாருங்கள். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சொல்லிடலாம். ஓகே. அடுத்தது இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், ரிவிஷன் ஆஃப் எஸ்ஏவிட்டி போட்டோம் இல்லையா, 4th. ஆமாம், அதில் கொஸ்டின் நான் கொடுக்கல. அது கொஸ்டின் கொடுத்தேன் எப்படின்னு பாருங்கள். அது 4 தான் வரும், மொத்தம் 4 வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது பார்க்கலாம் இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். இப்போது கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.